Hello students, இன்னைக்கு P block elements 2ல phosphorus பத்தி பார்க்கலாம். Phosphorus is a very interesting and important element. நம்ம P block elements பார்த்துட்டு இருக்கோம். Group 13 to 18 elements are group P block elements. So இதுல phosphorus பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். So phosphorus நம்மளோட மேட்ச் பாக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதாவது மேட்ச் பாக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸில் இருக்குது. டிப் ஆஃப் த மேட்ச் தீக்குச்சிலோட டிப்பில் பொட்டாசியம் குளோரேட்டும் சல்ஃபர் ஸ்டார்ச் இருக்குது. ஸோ பொட்டாசியம் ப்ரெசன்டஸ் பொட்டாசியம் குளோரேட்டாக இருக்குது. சைடு ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் அதில் அந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறது வந்து ரெட் பாஸ்பரஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து போன்ஸில் இருக்குது, ஃபவுண்ட் இன் போன்ஸ். அப்புறம் ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. அப்புறம் செமிகண்டக்டர் டயோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பயாலஜிக்கல் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர்என்ஏ டிஎன்ஏயோட மேஜர் பார்ட் வந்து பாஸ்பரஸ், ஈவன் இந்த ப்ரெசன்ட் இன் போன்ஸ். ஸோ இதெல்லாம் பாஸ்பரஸோடைய யூசஸ் அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். சரியா? ஸோ இப்போது இன்றைக்கி பாஸ்பரஸோடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அதோட அலோட்ராப்ஸ்லாம் என்ன, அதோட யூசஸ் பற்றி, அதோடைய காம்பவுண்ட்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம். அலோட்ராப்ஸ் ஸோ இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கிறது தான் அலோட்ராப்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் பாஸ்பரஸ் ப்ரெசன்டர், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் அண்ட் பிளாக் பாஸ்பரஸ். ஸோ ஒயிட்டில் நான் எல்லோவில் ஏன் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஒயிட் பாஸ்பரஸ் வந்து நம்ம கொஞ்ச நேரம் அதை ரூம் டெம்பரேச்சரில் ரூமில் வச்சோம் அப்படின்னா ஒரு லேயர் தட் இஸ் ரெட் கலர் லேயர் வந்து மேலே ஃபார்ம் ஆகி தட் இஸ் எல்லோ கலரில் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஒயிட் பாஸ்பரஸ் வந்து எல்லோ கலரில் நமக்கு மேலே வந்து ஒரு ரெட் கலர் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுனால எல்லோ கலரில் நம்மளுக்கு தெரியறதுனால எல்லோ பாஸ்பரஸ்ன்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ அலோட்ராப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 3: ஒயிட், ரெட் அண்ட் பிளாக் பாஸ்பரஸ். ஸோ இதில் நம்ம இப்போது ஒயிட் பாஸ்பரஸ்க்கும் ரெட் பாஸ்பரஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோட என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ பாய்சனஸ் கேஸ் அண்ட் ஹேஸ் கார்லிக் ஸ்மெல். ஸோ இது பாய்சனஸ் கேஸ், white phosphorus. Red phosphorus, it is not poisonous. So white phosphorus வந்து glows in dark due to oxidation. So oxidationனால அதில் நைட்டில் வந்து அது க்ளோ ஆகும். இது வந்து பாஸ்பரசன்ஸ் சொல்லுவோம். அதாவது நின்றொளிர்தல். ஸோ ஆக்சிஜனேட்டர் அடைஞ்சி அது வந்து டார்க்கில் க்ளோ ஆகும். தட் இஸ் நின்றொளிர்தல் சொல்லுவோம். ஆனால் ரெட் பாஸ்பரஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. டஸ் நாட் ஷோ பாஸ்பரசன்ஸ். தென் இக்னிஷன் டெம்பரேச்சர் இஸ் லோ. ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படி சொல்கிறப்போ தட் இஸ் ரூம் டெம்பரேச்சரில் கூட அது பேன் ஆகும். அதாவது எரியூட்டு வெப்பம் கம்மி. ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் கூட அது பேன் ஆகி ஒயிட் ஸ்மோக்ஸ் கொடுத்து P2O5 அது என்ன செய்யுது, கன்வெர்ட் ஆகுது. ஸோ பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் பேர்ன்ஸ் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் கன்வெர்டட் இன்டு P2O5. பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் ரெட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இஸ் ஹை. அதனால் அது ரூம் டெம்பரேச்சரில் பேர்ன் ஆகாது. ஸோ நம்ம ஹீட் பண்ணால் தான் அது பேர்ன் ஆகும். அடுத்து white phosphorus is converted into red phosphorus at 420 degrees Celsius in the absence of light and air. ஸோ லைட்டும் ஏரும் இல்லாமல் இருக்கிறப்போ white phosphorus is converted into red phosphorus in the absence of light and air. ஆனால் red phosphorus is converted into white phosphorus by boiling it in inert atmosphere. So red phosphorus the same way white phosphorus எப்போ கன்வெர்ட் ஆகும்னா அதை பாயில் பண்ணுறப்போ inert atmosphereல. ஸோ கலெக்ட் பண்ணுறது எதில் கலெக்ட் பண்ணுவோம்னா வாட்டரில் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ வாட்டரில் வந்து இது கண்டென்ஸ் ஆகி
ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் கண்டென்ஸ் ஆகி டெபாசிட் ஆகும். ஸோ ரெட் பாஸ்பரஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒயிட் பாஸ்பரஸ் பை பாயிலிங் இட் இன் an inert atmosphere. ஸோ ஒயிட் பாஸ்பரஸை 420 டிகிரி செல்சியஸ் absence of light and airல ஹீட் பண்ணுறப்போ நடக்கும். ரெட் பாஸ்பரஸை பாயில் பண்ணுறப்போ we get white phosphorus. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ், ஸோ இதுவும் ரெண்டுமே தட் இஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், ரெட் பாஸ்பரஸ் லேயர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பாஸ்பரஸ் வந்து ரெண்டு பாஸ்பரஸ்க்கு மிடில் வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் இருக்காது. ஸோ அந்த ட்ரிபிள் பாண்ட் எப்படி இருக்கும், பாஸ்பரஸ் வந்து 3 அனதர் பாஸ்பரஸோட என்ன செய்யும் பாண்டாக இருக்கும். ஸோ ட்ரிபிள் பாண்ட் ஆக்சுவலி இது வந்து குரூப் 15 எலமெண்ட் பாஸ்பரஸ், அதோட வேலன்சி 3 நைட்ரஜன் மாதிரி. ஸோ நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் வரும். பட் இங்கே வந்து பாஸ்பரஸ் வந்து தட் இஸ் சிங்கிள் பாண்ட் தான். பாஸ்பரஸ் ரெண்டு பாஸ்பரஸ்க்கு மிடில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் இருக்காது. ஏன்னா பி ட்ரிபிள் பாண்ட் பி வந்து லெஸ் ஸ்டேபிள், அதனால பி சிங்கிள் பாண்ட் பியாவே தான் எல்லா பாஸ்பரஸில் இருக்கும். ஸோ இதுதான் ஒயிட் பாஸ்பரஸ்க்கும் ரெட் பாஸ்பரஸ்க்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். தென் நம்ம வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ், அதாவது பாஸ்பரஸோட ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் அதோடைய ப்ரிப்ரேஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் அப்படியே உங்களுக்கு புக்கில் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டாக கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லா காம்பவுண்ட்ஸையுமே கம்பைன் பண்ணி எல்லாத்தோடைய ப்ரிப்பரேஷன், எல்லாத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது ஆக்சிஜன் என்ன ரியாக்ஷன் இருக்குது, வாட்டரோட என்ன ரியாக்ஷன் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன், கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறப்போ. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன். ஸோ பாஸ்பேன் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் பாஸ்பேன். பாஸ்பரஸ் எடுத்து, தட் இஸ் இதில் என்ன பாஸ்பரஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணுறப்போ இன்னர்ட் அட்மாஸ்பியர், அதாவது இன்னர்ட் அட்மாஸ்பியர் சொல்கிறப்போ எந்த இருக்கும் அப்படின்னா தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிறப்போ we get phosphine PH3. So red phosphorus reacts with sodium hydroxide to form sodium hypophosphate and phosphine. It is NaH2PO2, that is sodium hypophosphate and phosphine PH3. So இதில் 4 preparation கொடுத்துருக்காங்க. Next preparation, that is metallic phosphide. So any metallic phosphide, so calcium phosphide உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. calcium phosphide reacts with water to form PH3, that is phosphine and calcium hydroxide. The next one, phosphorus acid H3PO3. So acids நிறையா இருக்குது phosphorus ஓடது. H3PO3 heat பண்ணுறப்போ we get orthophosphoric acid H3PO4, orthophosphoric acid and phosphine. So phosphine கிடைக்கும். So அப்போ phosphorus acid heat பண்ணுறப்போ we get phosphine. Then next one, that is phosphonium iodide PH4I அப்படிங்கிறது phosphonium iodide sodium hydroxide ஓட ட்ரீட் பண்ணுறப்போ we get phosphine PH3, sodium iodide and water. So phosphonium iodide எடுத்து sodium hydroxide ஓட ஹீட் பண்ணுறப்போ we get phosphine PH3. ஸோ இதுதான் 4 reactions, that is 4 preparations இருக்குது PH3 ஓடது. So first one, that is red phosphorus reacts with sodium hydroxide to give phosphine. அடுத்தது metallic phosphide, so Ca3P2 plus water ஓட react பண்ணுறப்போ we get phosphine. அடுத்தது phosphorus acid H3PO3 ஹீட் பண்ணுறப்போ we get phosphine.
அடுத்து பாஸ்போனியம் அயோடைடை சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணுறப்போ we get phosphine. The next one PCl3. PCl3 பாஸ்பரஸ் தான், ஆனால் இங்கே ஒயிட் பாஸ்பரஸை SOCl2 thionyl chlorideோட ட்ரீட் பண்ணுறப்போ we get PCl3 plus SO2 plus S2Cl2. So white phosphorus reacts with thionyl chloride gives PCl3. The next one PCl5. PCl3 இருந்து கிடைக்கி phosphorus trichloride இருந்து plus Cl2 excess chlorine ஓட ட்ரீட் பண்ணுறப்போ we get PCl5. So phosphorus trichloride reacts with excess chlorine to form PCl5. So next reaction, that is action of heat. So action of heat சொல்றப்போ first one phosphorus பார்த்தீங்கன்னா white phosphorus இது ஏற்கனவே பார்த்ததான். ஸோ கன்வர்ஷனில் பார்த்தோம், கம்பேரிசனில் பார்த்தோம் white phosphorusம் red phosphorusம். white phosphorus at 420 degree Celsiusல ஹீட் பண்ணுறப்போ இந்த absence of air and light போடுறப்போ we get red phosphorus. அதனால தான் டபுள் ஹெடட் ஆரோ கொடுத்துருக்குறேன். red phosphorusம் again converted into white phosphorus by boiling it in an inert atmosphere. ஓகே, அப்போ அண்டர் வாட்டரில் ஒயிட் பாஸ்பரஸ் கண்டென்ஸ் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் பாஸ்பீனை ஹீட் பண்ணுறப்போ, அதாவது 317 கெல்வின் ஹீட் பண்ணுறப்போ வி கெட் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ இதில் 317 கெல்வின் ஹீட் பண்ணலாம், இல்லைன்னு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்போவும் வி கெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரோஜன், அதாவது டீகம்போஸ் ஆயிடுது. The next one PCl3 reaction கொடுக்கல புக்கில். PCl5ல that is ஹீட் பண்ணுறப்போ we get PCl3 and chlorine. So PCl5 on heating we get PCl3 and chlorine, அதாவது phosphorus trichloride கிடைக்குது. So the next reaction, that is with oxygen. So oxygenோட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாஸ்பரஸில் even at room temperature yellow phosphorus இல்லைனா white phosphorus சொல்லலாம். ஸோ yellow phosphorus even at room temperature that is converted into phosphorus pentoxide. ஸோ phosphorus pentoxide சொல்கிறப்போ P4O10. ஸோ P2O5னு அதை சொல்லலாம். P4O10 இல்லைனா P2O5, P4O6 இல்லைனா P2O3. ஸோ yellow phosphorus வந்து phosphorus pentoxide மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும் even at room temperature, அதாவது நல்ல ஒயிட் ஸ்மோக்காக ரூம் டெம்பரேச்சரில் அதை வைக்கிறப்போ வெறும் ஒயிட் ப்ராசஸ் வைக்கிறப்பவே இட் இஸ் கன்வெர்டட் இன்டு P2O5, ஒயிட் ஸ்மோக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ரெட் பாஸ்பரஸ் எடுத்தோன்னா ஹீட் பண்ணுறப்போ வி கெட் P2O6, அதாவது P4O6, தட் இஸ் P2O3 சொல்லலாம், பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P4O10 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ இப்போ ரெட் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடாகவும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் கன்வெர்ட் ஆகுது ஆன் ஹீட்டிங். ஆனால் white phosphorus that is converted into phosphorus pentoxide even at room temperature. இதுதான் பாஸ்பரஸோட reaction with water, with air. Then phosphine. So phosphine oxygenல ஹீட் பண்ணுறப்போ we get phosphorus pentoxide. So P2O5 இல்லைனா P4O10 and the pentoxide that is reacts with water, we get HPO3, அதாவது மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் HPO3. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட், H3PO4 ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட், இங்கே HPO3 that is மெட்டாபாஸ்பரிக் ஆசிட். ஸோ பாஸ்பீன் pH பாஸ்பீன் that is reacts with air on heating, it is converted into P2O5, and the P2O5 அதாவது P4O10 reacts with water, we get metaphosphoric acid HPO3. PCl3ல reaction இல்லை, PCl5ல reaction இல்லை. Then next one, reaction with water, alcohol and acids. ஸோ இது வாட்டரோட ரியாக்ஷன், ஆல்கஹால் ஆசிட்ஸும் அந்த சிமிலர் வேல ரியாக்ட் பண்ணுறதுனால இது ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். தென் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸாக பார்க்கலாம். ஸோ P4ல ரியாக்ஷன் கொடுக்கல உங்களுக்கு, PH3லேயும் ரியாக்ஷன் இல்லை,
PCl3 reacts with water, even with cold water. So PCl3 reacts with cold water to form H3PO3, phosphorus acid plus 3HCl. And the same way, the similar way, alcohol oda acid C2H5, alcohol ethyl alcohol oda PCl5, it gives ethyl chloride and H3PO3, that is phosphorus acid. So idhileyum water odayum phosphorus acid, alcohol odayum phosphorus acid. In the similar way, PCl3 reacts with PCl3 reacts with acid. So acid oda acid chloride C2H5COCl, acid chloride down H3PO3, phosphorus acid. So water, alcohol and acid oda H3PO3, phosphorus acid kudukudu PCl3. PCl3 reacts with water, acid and alcohol. Alcohol react பண்றப்போ it gives H3PO3, phosphorus acid. Phosphoric, that is PCl5, in a similar way reacts with water to give POCl3, அதாவது phosphoryl chloride, POCl3 plus 2HCl. So PCl5 plus water gives POCl3 plus 2HCl, phosphoryl chloride. The phosphoryl chloride again reacts with water to form H3PO4, that is orthophosphoric acid. So HPO3, PCl3 reacts with water to form phosphorus acid. So another compare பண்ணி கொடுத்திருக்கேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. PCl5 reacts with water to form POCl3. Again that POCl3 reacts with water to form H3PO4. So final product உங்களுக்கு என்னது, that is orthophosphoric acid. PCl3 ல உங்களுக்கு phosphorus acid கிடைக்கும் H3PO3, PCl5 ல orthophosphoric acid H3PO4 கிடைக்குது. So at the same way alcohol ஓட சேர்றப்போ PCl5 plus alcohol, it gives POCl3, that is phosphoryl chloride, and the phosphoryl chloride again என்னவா தான் கன்வெர்ட் ஆகும், orthophosphoric acid. So same way acid C2H5COOH ஓட C2H5COCl plus HCl plus POCl3. So அப்போ PCl5 reacts with water, alcohol and acid forms POCl3, phosphoryl chloride, and the phosphoryl chloride என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா orthophosphoric acid. So அப்போ PCl5 reacts with water, we get orthophosphoric acid H3PO4. PCl5 வந்து reacts with water, forms H3PO3, that is phosphorus acid. So PCl3 gives phosphorus acid, PCl5 gives orthophosphoric acid H3PO4. This is the reaction with water. The next one with chlorine. So chlorine ஓட react பண்றது phosphorus reacts with chlorine to form phosphorus trichloride and pentachloride, that is PCl3 and PCl5 convert ஆகும் phosphorus. இதுல yellow phosphorus வந்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், yellow phosphorus அல்லனா white phosphorus சொல்லுவோம், அது வந்து even room temperatureலயே இந்த reaction நடந்துரும். So room temperature, that is பார்த்தோம் நம்ம room temperature P2O5 convert ஆகணும். In the same way chlorine ஓடையும் room temperature it is converted into phosphorus trichloride or phosphorus pentachloride. ஆனா red phosphorus வந்து heat பண்றப்போ தான் PCl3 ஆவும் PCl5 ஆவும் convert ஆகும். So phosphorus வந்து PCl3 ஆவும் PCl5 ஆவும் convert ஆகும். But white phosphorus அல்லனா yellow phosphorus room temperature நம்மளுக்கு வந்து reaction நடந்துரும். red phosphorus வந்து on heatingல தான் reaction நடக்கும். அடுத்தது phosphine. So phosphine வந்து Cl2 ஓட react பண்றப்போ we get phosphorus pentachloride PCl5 கிடைக்குது. Then PCl3 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், PCl3 chlorine ஓட react பண்றப்போ phosphorus pentachloride கிடைக்கும். Preparationல நம்ம பார்த்தோம். So PCl3 reacts with excess chlorine to give PCl5. Then PCl5 க்கு உங்களுக்கு reaction கொடுக்கல. So இதான் reaction with chlorine. So எல்லாமே converted into PCl3 or PCl5. So phosphine phosphorus trichloride that is converted into PCl5. Phosphorus மட்டும் PCl3 ஆவும் convert ஆகுது and also PCl5 ஆவும் convert ஆகுது. Then reaction with acids. So acids ஓட reaction. So phosphorus reacts with
கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனை எது கேட்டலைஸ் பண்ணுதுன்னா அயோடின் கிறிஸ்டல். ஸோ அயோடின் கிறிஸ்டல் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகி தட் இஸ் கன்வெர்டட் இன்டு H3PO4 கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ப்ளஸ் 20 NO2 ப்ளஸ் வாட்டர். ஸோ நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட். The next one, phosphine. Phosphine hydroiodic acid oda convert add ஆகி PH4OH. PH4I. Phosphonium iodide convert ஆகுது. So PH3 plus HI hydroiodic acid, that is PH4I. Phosphonium iodide convert ஆகுது. அந்த phosphonium iodide water oda again add ஆகுறப்போ we get phosphine. Then PCl3 reactions கொடுக்கல, PCl5 கொடுக்கல. Then with bases, so bases ஓட reaction. So yellow phosphorus reacts with base in an inert atmosphere. ஸோ பேஸ் சொல்கிறப்போ உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோ பாஸ்பரஸ் எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணுறப்போ இன் இன்அர்ட் அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணுறப்போ வி கெட் NaH2PO2 ப்ளஸ் PH3. ஸோ பாஸ்பீனா கன்வெர்ட் ஆகுது. சோடியம் NaH2PO2 சோடியம் ஹைப்போபாஸ்பைட்டாகவும் பாஸ்பீனாவும் கன்வெர்ட் ஆகுது. இதுதான் பாஸ்பீனோட பாஸ்பரஸோட ரியாக்ஷன் வித் அ பேஸ். So phosphorus reacts with base in an inert atmosphere to form sodium hypophosphite and phosphine. மற்றதோட ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கல புக்கில். ஸோ பாஸ்பீன் ரியாக்ஷன் கொடுக்கல. தென் PCl3க்கும் PCl5க்கும் இல்லை ரியாக்ஷன். தென் வித் மெட்டல்ஸ் or metal salt. So metals or metal salts ஓட reaction எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். First one phosphorus ஓடது. So phosphorus reacts with metals to form metal phosphites. So இதில் சோடியமும் பொட்டாசியமும் விகரஸாக ரியாக்ட் பண்ணும். ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆல்கலி மெட்டல்ஸ் அது வந்து பொட்டாசியமோட விகரஸாக ரியாக்ட் பண்ணி தட் இஸ் forms HN3P. So phosphites are converted ஆகுது. So calcium magnesium in the same way that is converted into its phosphites. So phosphorus reacts with metals to form its phosphites, metal phosphites. Then next one, that is phosphine. Phosphine PH3 reacts with silver nitrate. It is converted into silver phosphide. ஸோ இது வந்து இதோடைய ரியாக்ஷன் வித் இட்ஸ், அதாவது ஒரு மெட்டல் சால்ட் சில்வர் நைட்ரேட்டோட இது வந்து இட் ரெடியூசஸ், அதாவது ரெடியூசஸ் சில்வர் நைட்ரேட் இன்டு இட்ஸ் பாஸ்பைட். அப்போ இதுக்கு வந்து பாஸ்பின் PH3க்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு ஒடுக்கும் பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ AgNO3 ரெடியூஸ் ஆகி Ag3P கன்வெர்ட் ஆகுது. அதாவது பாஸ்பின் ரெடியூசஸ் AgNO3. அப்போ Ag3P இது வந்து ஒரு வீழ்படிவா, அதாவது ஒரு பிரிசிபிடேட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ AgNO3 எடுத்து நம்ம பாஸ்பினோட ரியாக்ட் பண்ணுறப்போ we get a precipitate. இதனால் இதை நம்ம இதிலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பாஸ்பினுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சரி, இது 13 கிடையாது. So that is BCl3. So boron trichloride BCl3, இது boron trichloride 13 கிடையாது. boron trichloride வந்து ஃபார்ம்ஸ் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அணைவு சேர்மங்களை உண்டாக்குது. BCl3 இது வந்து
pH3. ஸோ pH3ல இருக்கிற லோன் பேர் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உண்டாக்குது. ஸோ இதுதான் இது மெட்டல் சால்ஸ். ஸோ போரான் ட்ரைக்ளோரைடோட பாஸ்பீனோட ரியாக்ஷன். ஸோ போரான் ட்ரைக்ளோரைட் BCl3 13 இல்லாமல் இது BCl3 ரியாக்ட்ஸ் வித் பாஸ்பீன் ஃபார்ம்ஸ் அ கோஆர்டினேட் காம்பவுண்ட் அணைவு சேர்வங்களை உண்டாக்குது. இது ஒரு ஆரோ வந்து தட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். பாஸ்பரஸில் இருக்கிற லோன் பேர்ஸ் வந்து BCl3க்கு போகுது. The next one PCl3 reaction கிடையாது. Then PCl5 gives metal chloride. So metal reacts with PCl5 forms metal chloride. அதாவது சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் chloride, tin பார்த்தீங்கன்னா tin chloride ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதான் reaction with metal and metal salts. So phosphorus reacts with metals to form its phosphide. So phosphine that is converted into phosphide. So இது வந்து reduce பண்ணுது metal night salts and also it forms coordinate compounds with BCl3 boron trichloride ஓட. அடுத்து phosphorus pentachloride பார்த்தீங்கன்னா it forms metal chlorides. The next one இதோட uses பார்க்கலாம். properties இவ்வளவு தான். So next one uses. So uses பார்த்தீங்கன்னா phosphorus first one. So phosphorus நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய uses இருக்கு. So match boxல red phosphorus is used. அப்புறம் நிறைய போன்ஸில் பாஸ்பரஸ் இருக்குது, அப்புறம் DNA RNAல பாஸ்பரஸ் இருக்குது, செமிகண்டக்டர் டயோட்ஸில். ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து மேட்ச் பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அலாய்ஸ், நிறைய அலாய்ஸ் ப்ரிப்பரேஷனில் பாஸ்பர் பிரான்ஸ் இந்த மாதிரி அலாய்ஸ் ப்ரிப்பரேஷனில் பாஸ்பரஸ் யூஸ் ஆகுது. தென் PH3 பாஸ்பின், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஸ்மோக் ஸ்க்ரீன், புகைத்திரை உண்டாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு ஷிப், நம்ம ஒரு ஷிப்பில் வந்து இந்த கால்சியம் பாஸ்பைடும் கால்சியம் குளோரைடும் ஒரு மிக்சர் வச்சுக்கிட்டோன்னா அது வந்து ஒரு பியர்ஸ் கண்டெய்னர், அதாவது ஒரு ஹோல் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் வச்சுருந்தோன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஹோம் சிக்னல், அதாவது ஹோம் முன் அறிவிப்பான், ஒரு சிக்னல், ஒரு சமிஞ்சையாக இது வந்து யூஸ் ஆகும். எதுக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பிஎஸ் கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் வச்சுருப்பாங்க. ஸோ இது இந்த மிக்சர் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்டரில் த்ரோ பண்ணுறப்போ நல்ல புகை, நிறைய புகையாக என்ன செய்யும், பேர்ன் ஆகும், நிறைய புகை கொடுத்து பேர்ன் ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஷிப்ஸுக்கு வந்து இது ஒரு சிக்னலாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஷிப்ஸ் வந்து அங்கே அந்த ஷிப்புக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு என்ன செய்யலாம், அந்த ப்ராப்ளம் இந்த ஷிப்புக்கு வந்து ரீச் ஆகுவாங்க. அதனால இந்த கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் மிக்சர் வந்து வச்சுருப்பாங்க, எப்போவுமே எல்லா ஷிப்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ என்ன இப்போ இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடும் ஒரு பியர்ஸ் கண்டெய்னர், அதாவது ஒரு ஹோல் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை என்ன செய்வாங்க, தூக்கி சீல போடுவாங்க. தண்ணியில் போட்ட உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் கன்வெர்டட் இன்டு பாஸ்பீனாவும் அசிட்டிலினாவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இமீடியட்டாக பாஸ்பீன் வந்து என்ன செய்யும், வாட்டரோட ரியாக்ட் பண்ணி தட் இஸ் ப்ரொடியூசிங் பர்ன் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது இக்னைட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்பீன் வந்து இக்னைட் ஆகி அந்த அசிட்டிலின் இஸ் ஹைட்ரோ கார்பன் அது என்ன செய்யும், உடனே இமீடியட்டாக பேர்ன் ஆகி நிறையா ஸ்மோக் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்மோக் வந்து அதுதான் ஸ்மோக் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற புகைத்திரை உண்டாக்கும். ஸோ இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஷிப்பில் இருக்கிறவங்க ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ரீச் ஆவாங்க. இதுதான் ஹோம் சிக்னலாக யூஸ் ஆகுது. ஸோ இன் அ ஷிப் mixture of calcium carbonate and calcium phosphide acts as home signal. சரியா? So இது home signal, very important question. So mixture of calcium carbonate and calcium phosphide தான் acts as a home signal. Okay, in the ship. It's a very important question. The next one, PCl3 acts as a chlorinating agent. So மற்ற compounds chlorinate பண்றதுக்கு PCl3 யூஸ் ஆகுது. And also it is used for the preparation of H3PO3. So phosphorus acid preparation லையும் PCl3 யூஸ் ஆகுது. Then PCl5 the same way chlorinating agent ஆகவும் யூஸ் ஆகுது. That is used for the replacement of OH group by chlorine atom. So இதுவும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, that is
ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு PCl5 யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதோடைய யூசஸ். இட்ஸ் a very interesting element, that is phosphorus. இவ்வளோ யூசஸ் இருக்குது. தென் இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஒயிட் பாஸ்பரஸும் ரெட் பாஸ்பரஸும். ஸோ இதுதான் ஒயிட் பாஸ்பரஸ். ஸோ இட் ஹேஸ் அ லேயர் ஸ்ட்ரக்சர். அடுத்தது இட் ஆக்ட்ஸ் as a semiconductor. அப்புறம் 4 ஆட்டம்ஸும், அந்த 4 ஆட்டம்ஸ் இந்த பாஸ்பரஸ் வந்து டெட்ராஹெட்ரலே லிங்க் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் லிங்க் ஆகிருக்குது. தென் P ட்ரிபிள் பாண்ட் P வந்து லெஸ் ஸ்டேபிள் தேன் P சிங்கிள் பாண்ட் P. ஸோ அதனால தான் இது எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. ஸோ நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன், ஸோ டைநைட்ரஜனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். N ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கும். பட் இங்கே வந்து பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பாண்டுமே பாஸ்பரஸ்க்கு மிடில் இருக்கிற பாண்டு எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், பாஸ்பரஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட். தென் PH3 உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ PH3 பார்த்தீங்கன்னா ஸோ P 3 சைட்ஸ் ஹைட்ரஜன், ஒரு லோன் பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதோட இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும், S2 NS2 NP, அதாவது 3S2 3P 3ல் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ், அது 3P3ல் இருக்கிற 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் ஆயிரும், பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதில் 3S2ல் இருக்கிற ஒரு லோன் பேர் வந்து மேலே தனியாக இருக்கும். ஸோ இந்த லோன் பேரும் ஒரு டெட்ராகனலில் ஒரு கார்னரில் பிளேஸ் ஆகிறதுனால இட் ஃபார்ம்ஸ் அ பிரமிடல் ஷேப். ஸோ பிரமிடல் ஷேப் இருக்கும். அந்த அண்ட் ஆல்சோ பாஸ்பரஸ் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்கிற லோன் பேர், அதாவது தனித்த எலக்ட்ரான் இரட்டை வந்து ஒரு கார்னரில் ப்ரெசண்ட் ஆகி இது நான்முகி அமைப்பு கொண்டது, டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்கும். அடுத்தது PCl5, ஒரு ட்ரைகோனல் பிரமிட் அமைப்பு கொண்டது, பைபிரமிடல். ஸோ மேலே ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட். ஸோ PCl5 ஓடது ட்ரைகோனல் பைபிரமிடல், இரு பிரமிட் அமைப்பை கொண்டது. இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 டீஹைப்ரிடைஸ் இனக்கலப்பு உள்ளது. அடுத்தது PCl3, இது ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ ட்ரைகோனல் பிரமிடல் அமைப்பு, ஸோ பிரமிடல் அமைப்பை கொண்டது. ஸோ இதில் ஒரு லோன் பேர் வந்து சேம் வே பாஸ்பீன் மாதிரி ஒரு லோன் பேர் வந்து ஒரு கார்னர் ஆஃப் த டெட்ராஹெட்ரனில் இருக்கும். ஸோ மற்ற 3 குளோரினோட, மற்ற 3 எலக்ட்ரானும் குளோரினோட பாண்ட் ஆகி சிங்கிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ PCl3, ஸோ இப்போ உனக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா PCl3 தட் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ பிரமிட் அமைப்பை கொண்டது. PCl5 2 பிரமிட், அதாவது இது உங்களுக்கு புக்கில் கொடுக்கல PCl5, இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல், sp3 டீஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டல். அடுத்து PH3 பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல், ஹைப்ரிடைசேஷன் sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. இதுவும் பிரமிடல் ஷேப். The next one P4O10 and P4O6. So P4O6 பார்த்தோன்னா that is 4 பாஸ்பரஸ், 4 பாஸ்பரஸும் கார்னஸ் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் கார்னஸில் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அந்த 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் அதோடைய எட்ஜஸ், ஸோ இதோட எட்ஜஸில் இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஷேப். ஸோ 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸும் டெட்ராஹெட்ரனோட கார்னஸில் இருக்கும். ஸோ இதான் அதோடைய டெட்ராஹெட்ரனோட கார்னஸில் இருக்குது. ஸோ ஷேப்பில் ஸோ அதுக்கு மிடில் அந்த எட்ஜஸில் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற எட்ஜஸில் வந்து அலாங் த எட்ஜஸில் வந்து 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதுதான் ஸோ P4O6 உடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து P4O10ஓட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஸோ இதுதான் P4O10ஓடைய ஸ்ட்ரக்சர். சேமாக தான் இருக்கும், அது இதே மாதிரி தான் இருக்கும். பட் அடுத்த 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதில் ஒரு டபுள் பாண்டல்னா கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ P சிங்கிள் பாண்ட், இதெல்லாமே P சிங்கிள் பாண்ட் P P வந்து சிங்கிள் பாண்ட் O ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ டெர்மினல் ஆக்சிஜன், இது டெர்மினல் ஆக்சிஜன் சொல்லுவோம், இது பாண்டிங். ஸோ இந்த டெர்மினல் ஆக்சிஜன் மட்டும் எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, தட் இஸ்
டபுள் பாண்ட், இல்லைன்னா அது வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதோடைய லென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 143. ஸோ இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா PO பாண்ட் பார்த்தீங்கன்னா 166. ஸோ சிங்கிள் பாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 பிகோமீட்டர் தான் இருக்கணும் சிங்கிள் பாண்டு. ஆனால் 166 சிங்கிள் பாண்டை விட இது கம்மியாக இருக்கும், 166 பிகோமீட்டர் தான் இருக்குது. அப்படின்னா என்ன எதனால காரணம் அப்படி இருக்குன்னா, இந்த PO வந்து சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது, பட் ஆனால் சிங்கிள் பாண்டோட லென்த்தை விட கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே P ஆர்பிட்டலும் ஆக்சிஜனில் இருக்க P ஆர்பிட்டலும் பாஸ்பரஸில் இருக்கிற உங்களுக்கு தட் இஸ் D ஆர்பிட்டலும் பை பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது P பை D பை பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால தட் இஸ் 166 பிகோமீட்டர் இதுக்கு இருக்குது. அந்த சேம் டே இதுவும் சிங்கிள் பாண்டு உங்களுக்கு 143 தான், அதை விட கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கேயும் வந்து D பை P பை பாண்டிங் இருக்கிறதுனால, அதாவது ஆக்சிஜன் ஆட்டமில் இருக்கிற P ஆர்பிட்டல் P ஆஸ்பிரஸில் இருக்கிற P ஆர்பிட்டலோட ஓவர்லாப் ஆகிறதுனால இந்த பாண்டும் கம்மியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ phosphorus forms 3 single bonds with oxygen atom. So one இது ஒரு single bond, இது ஒரு single bond, இது so 3 single bonds with oxygen atom and a coordinate bond. இது ஒரு coordinate bond இல்லைனா ஒரு double bond form பண்ணுது. ஸோ இதான் இதோட structure. ஸோ P2O3 அதாவது P4O6 அதோடைய structure and also P4O10 P2O5 phosphorus pentoxide ஓட structure இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H3PO2. ஸோ இது வந்து HPOH மேலே ஒரு OH கீழே டபுள் பாண்ட் O. ஸோ இது டபுள் பாண்ட் O இல்லைனா இது ஒரு கோஆர்டினேட் பாண்டாக இருக்கும். ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. ஸோ P டபுள் பாண்ட் OH இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட் H4P2O6. ஸோ P சிங்கிள் பாண்ட் P, இந்த சைடில் ஒரு OH, இந்த சைடில் OH, கீழே ஒரு OH, இந்த பாஸ்பரஸ் கீழே ஒரு OH, மேலே டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு மேலே டபுள் பாண்ட் O. இது ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட். ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. ஸோ பாஸ்பரஸ் மேலே டபுள் பாண்ட் O, கீழே மூணு சைடும் OH. ஸோ இது ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். பைரோபாஸ்பாரிக் ஆசிட் H4P2O7. ஸோ பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் பாஸ்பரஸ், ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் பாஸ்பரஸ். ஸோ POP. அதுக்கப்புறம் இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, மேலே டபுள் பாண்ட் O, இங்கேயும் அதே மாதிரி டபுள் பாண்ட் O, OH. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது லாஸ்ட் இயரில் இதோட ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க இந்த புக்கில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க. தி நெக்ஸ்ட் ஒன் அதோடைய ப்ரிப்ரேஷன். ஸோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஸோ பாஸ்பரஸ் எடுத்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்போ வி கெட் H3PO2 + பாஸ்பீன். ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ல் இருக்குது. ஸோ P4O6 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட். வெறும் பாஸ்பரஸ் ஆசிட்னு சொல்லுவோம் இதை. தென் ஹைப்போபாஸ்பரிக் ஆசிட் H4P2O6 oxidation state +4. So phosphorus reacts with oxygen to form hypophosphoric acid H4P2O6. Then orthophosphoric acid, that is H3PO4, oxidation state +5. So phosphorus pentoxide reacts with water to form orthophosphoric acids H3PO4. Pyrophosphoric acid H4P2O7, oxidation state +5 ல இருக்குது. So H3PO3, that is phosphorus acid, orthophosphorus acid. On heating it gives pyrophosphoric acid plus water. So இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே முன்னால் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் வர்றது தான். ஸோ முன்னால் நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே முன்னால் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்தது தான். எல்லாமே ரியாக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தது தான். இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடும் ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிடும் தான் உங்களுக்கு முன்னால் ரியாக்ஷன்ஸில் வரல. மற்றபடி எல்லாமே முன்னால் பார்த்தது. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி கிளாஸில் ப்ரிப்ரேஷனாக அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆக்ஸோ ஆக்சைடு ப்ரிப்ரேஷனில். ஸோ இதோட பாஸ்பரஸ் முடிஞ்சுது. ஸோ இந்த லெசனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதி பார்க்க தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஆல்சோ கொடுக்குற கொஸ்டின் ஆன்சர்ஸை அசைன்மெண்ட்டாக படித்து எழுதிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம ஆக்சிஜன் ஃபேமிலி, ஓகே, ஆக்சிஜன் ஃபேமிலி பார்க்கலாம்.
தேங்க்யூ.